ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவிக்ஸா என்டர்டைன்மெண்ட். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்டோபஸை அப்படியே வெறித்தனமாக வேட்டையாட போகிறது தான் பார்க்க போகிறோம். எத்தனை நாள் தான் சைனாக்காரங்க அப்படியே சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். நம்மளும் இன்றைக்கி வேட்டையாட போகிறோம். இந்த கனவா ஆக்சுவலாக நம்ம ஊரில் பேய் கனவான்னு சொல்லுவோம். பேய் கனவானா நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. அதோட கைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரியாகவே இருக்கும். அப்படியே இதோட அந்த நடு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில். இதுதான் நம்ம ஆக்டோபஸோட பல்லு. அதோட பல்லு ஷேப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம கிளி இருக்குது பார்த்தீங்களா, கிளியோட சொண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வாய்ப்பகுதி எப்படி இருக்கும் அதே மாதிரியாகவே இருக்கும். அதனால் நம்ம அந்த ஆக்டோபஸ் அந்த கைகளை வச்சு பிடிச்சிக்கிட்டு மற்ற மீன்களை எங்கேயுமே திமிரக்கூடாது. அதான் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பல்லை வச்சு அப்படியே கட்டிச்சு கொத்தறி அப்படியே சாப்பிடும். இதுதான் நம்ம ஆக்டோபஸோட ஒரு பயங்கர ஒரு சரித்திரம். நம்ம ஆக்டோபஸ்லேயே எல்லா ஆக்டோபஸை பார்த்திங்கன்னா கை மட்டும்தான் சரியான ஒரு பெருசாக இருக்கும். மற்றபடி அதோட உடம்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆக்டோபஸில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆக்டோபஸ்ஸு. நான் ஆக்டோபஸோட கழிவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பல்லும் அதோட குடல் மட்டும்தான். அதோட குடல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதோட உருவமைப்பை, அதோட உடல் அமைப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதாவது இதோட கை இருக்குது பார்த்தீங்களா, அதோட கையமைப்பை வச்சு தான் ஆக்டோபஸ் பெருசாகவும் சின்னதாகவும் சொல்லிட்டு காட்டும். பெரிய ஆக்டோபஸுக்கு கை தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நம்ம கையில் வச்சுருக்கிறது கொஞ்சம் நார்மலான ஆக்டோபஸ் தான், சின்னது தான். அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஆக்டோபஸ் கைகளில் இந்த ஏர் கம்ப்ரெஷரில் அந்த வேலை செய்யும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அது சக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சின்ன சின்ன அப்படியே குழியாக இருக்கும். அதில் எதனால் ஒரு கிருமி எதனாலும் இருக்குன்னு சொல்லி தான் கொஞ்சோன்னு உப்பை போட்டு நல்லா கழுவிக்கிறணும். நம்ம கழுவிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதனாலும் ஒரு சின்ன சின்ன கிருமிகள் இருந்தால் கூட அது போயிடுங்க. பாருங்கள், உப்பு போட்டு கழுவுன உடனே பாருங்கள் எந்த அளவு செம்ம ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். அது அப்படியே வேட்டையாடலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுருக்கோம். அந்த சுடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கிடுவோம். சரியா, நம்ம தான் அப்படியே சாப்பிட்றோம். அது சைனாக்காரங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படியே உயிரோடு சாப்பிட்றதுக்கு. அந்த சுடு தண்ணியில் போட்டாச்சு. இதோட கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி கலக்கிக்கிடுவோம். ஏன்னா அது கிருமிநாசினி எதனாலும் இருந்தால் கூட போயிடும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோன்னு உப்பு கூட போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு அங்கே பாருங்கள், சுடு தண்ணியில் போட்ட உடனே பாருங்களேன் எந்த அளவு பெருசாகிடுச்சுன்னு பாருங்கண்ணா. நல்லா விரிஞ்சிருச்சு பாருங்கள். இது விரிஞ்சு அந்த அளவு நல்லா சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள மிளகா பொடி நல்லா காரத்துக்கு மட்டும் நல்லா போட்டுக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு இதை இப்போ அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். பாயிலாகி சுருங்கிருச்சு. இருந்தாலும் அதை அப்படியே நம்ம ஸ்டைலில் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம். அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே லைட்டாக போட்டாச்சு பாருங்கள். அந்த சைடு ஒரு பரட்டு, எங்கிட்ட ஒரு பரட்டு போட்டுக்கிட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம ஆக்டோபஸ் கொஞ்சம் மினிமம் சைஸ் தான், அதோட பெருசுலாம் இருக்கும். அதெல்லாம் செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். கருகவே பொரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு வேட்டை ஆடிட வேண்டி தான். கருகி பார்த்தா அங்கே பார்த்தீங்களா கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கடிச்சு கொத்தரி பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. உண்மையாகவே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.